ரஷ்யாவோட அதிபர் சமீபத்தில் ஒரு அறிவிப்பை வெளியிடுறாரு. RS-28 சாமத்னு சொல்லக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு ICBM இன்டர் கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைலை நாங்கள் சோதனை பண்ணி முடிச்சிட்டோம். இது ரஷ்யாவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தருணம். 2026 இறுதிக்குள்ள காம்பேட் ரெடினஸோட இந்த மிசைல் டெப்ளாய் பண்ணப்படும்னு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. இது ஒரு ஜஸ்ட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் கிடையாது. ஐரோப்பிய கண்டம் மற்றும் அமெரிக்கா ரஷ்யா இடையே அடுத்த ஒரு 20-30 வருஷத்துக்கு இந்த உறவுகள் எப்படி போக போகுது, இவங்க யாரும் டீஎஸ்கலேட் பண்ண போகிறாங்களா, இல்லை புது புது வெப்பன்ஸை கொண்டு வந்து திரும்பவும் பனிப்போர் உச்சக்கட்ட காலத்தில் இருந்த மாதிரி அணு ஆயுதம் சம்பந்தப்பட்ட அந்த ஒரு பதட்டத்திலேயே உலகத்தை வைக்க போகிறாங்களான்றதுக்கு இந்த மிசைல் டெஸ்டிங் இல்லை அதோட சோதனைன்றது முக்கியமான ஒரு தருணத்தை உருவாக்கி கொடுத்துருக்கு. ஸோ இதை பற்றின சில தகவல்களையும் இந்த RS-28 சார்மத்ன்றது ஏன் இந்த அளவுக்கு டெட்லியஸ்ட் வெப்பனாக பார்க்கப்படுது, குறிப்பாக அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் பயப்படக்கூடிய ரஷ்யாவோட ஒரு மிசைலாக இது இருந்துட்டு இருக்கு. அண்ட் இதுக்கு பின்னாடி சில நெகட்டிவ்ஸ் இருக்குது. இதை பற்றி எல்லாத்தையுமே இந்த ஒரு பதிவில் பார்த்துலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்கள் ஆக்கி தம்பிக்ஷரனும் டிபி ட்ரெண்டிங்ஸ். முதல்ல இந்த ஏவுகணை சோதனையை பற்றி சொல்லி முடிச்சிடுறேன். அதுக்கப்புறமா அந்த மிசைல் இல்லை அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய டைம் லைன் அது எந்த அளவுக்கு டெட்லியஸ்ட் ஆனதுன்னு சொல்கிறேன். சில நாட்களுக்கு முன்னாடி ரஷ்யாவோட பிளஸ்டெக் காஸ்மோட்ரோமில் இருந்து இந்த ஏவுகணை சோதனை பண்ணியிருக்காங்க. சோதனை பண்ணது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி நடந்த ஏவுகணை சோதனைகள் மாதிரி இல்லாமல் இந்த மிசைலோட ஃபுல் பொட்டன்ஷியல் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காகவே இந்த ஒரு மிசைல் டெஸ்ட் ஆனது நடத்தப்பட்டிருக்கு. இந்த RS-28 சார்மட்ன்றது என்ன வகையான வெப்பன் பார்த்தோன்னா, இது பேசிக்காக ஒரு பாலிஸ்டிக் மிசைல். அதுவும் கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய ஏவுகணை கேட்டகரியில் வர ICBM இன்டர் கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஏன் இது ரொம்ப டெட்லியஸ்ட்டாக பார்க்கப்படுது? உலகத்தில் பல்வேறு விதமான ICBMs இருக்குது. இதில் அதிகப்படியான ICBM வச்சிருக்கிறது யாருன்னு பார்த்தோன்னா, இப்போதைக்கு ரஷ்யா, அடுத்தபடியாக அமெரிக்கா, அதுக்கு அடுத்தபடியாக சீனா. அதாவது சீனா அமெரிக்காவை சீக்கிரம் ஓவர்டேக் பண்ணிடலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ எல்லாத்த விட இதை டெட்லியஸ்ட்டாக மாற்றுறது என்னன்னு பார்த்தோன்னா, இது ஒரு ஹெவி ICBM கேட்டகரியில் வரக்கூடியது. இப்போ மற்ற பாலிஸ்டிக் மிசைல்ஸோட இன்டர் கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல்ஸோட வெயிட் எல்லாம் பார்த்தோன்னா ஒரு 100 டன் அதுக்குட்பட்ட ஒரு கேட்டகரியில் தான் இருக்கும். ரொம்ப 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 ரேரான சினாரியோவில் தான் 100 இல்லை 100க்கு அடுத்தபடியாக அந்த ஒரு வெயிட்டிங் கேட்டகரியிலே அது வரும். ஆனால் இந்த RS-28 சார்மட்னு சொல்லப்படுறது 205 டன் எடையுடைய ஒரு ஹெவி ICBM கேட்டகரின்னு சொல்லலாம். இதை இன்னும் நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா, இந்த கிராமத்து பக்கம் இருக்கிறவங்களாம் வயலில் அந்த கரும்பு வெட்டி ஆலைக்கு அனுப்புறதை பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு ட்ரக்கும் எவ்வளோ பெருசு இருக்கும், அதில் எந்த அளவுக்கு எடையை கொண்டு போவாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு 15 ட்ரக் சேர்ந்தா எந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு வெயிட்டை கொடுக்குமோ அதே அளவுக்கு இந்த ஒரு மிசைல், சிங்கிள் மிசைல், அதோட வெயிட் இன்க்ளூடிங் ஃபியூவல் வார்ஹெட் எல்லாமே சேர்ந்து இருக்குன்னு சொல்லலாம். இது ரஷ்யாவோட R-36ன்னு சொல்லக்கூடிய வெவேடா இன்டர் கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல் சோவியத் யூனியனால் உருவாக்கப்பட்டது. அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக இந்த மிசைல் உருவாக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த மிசைலோட டைம் லைன் எடுத்து பார்த்தோன்னு வைங்க, இதில் ஏகப்பட்ட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது. 2018 ரஷ்யாவோட விக்டரி டே பரேடில் புதின் அவர்கள் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்குறாரு. பல ஸ்ட்ராட்டஜிக் வெப்பன்ஸை தொடர்ந்து இதுக்கப்புறம் ரஷ்யா இன்ட்ரடியூஸ் பண்ண போகுதுன்னு. கின்சால் ஹைப்பர்சானிக் மிசைல், அவங்கார்ட் ஹைப்பர்சானிக் வெஹிக்கிள், ஜிர்குன் ஹைப்பர்சானிக் மிசைல், இந்த RS-28 சார்மட் போன்ற ஏவுகணைகள் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும், அதாவது அடுத்த ஒரு 3 வருஷத்துக்குள்ள படைகளில் சேர்க்கப்படும் சொல்லியிருந்தாங்க. ஆனால் 2022 இதற்கான சோதனை செய்யப்பட்டு அதில் எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்கல. 2023க்கு தள்ளி போகுது. 2024, 2025, 2026ன்னு சொல்லிட்டு இன்னமும் இதோட சோதனைகளில் பல்வேறு விதமான சிக்கல்களை ரஷ்யா சந்திச்சிருக்காங்க. 2023, 24 இதிலே நாங்கள் இந்த மிசைலை கொண்டு ஆப்ரேஷனலாக சேர்த்துட்டோம், அதாவது எங்களோட படைகளில் இதை சேர்த்துட்டோம்னு ரஷ்யா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாலும் இது வரைக்கும் ஏறத்தாழ ஒரு 10 சோதனைகளை ரஷ்யா பண்ணியிருக்காங்கன்னா அதில் பாதிக்கு பாதி அளவு தான். அதாவது ஒரு சோதனை வெற்றி அடைகிறது, ஒரு சோதனை தோல்வியில் முடிகிறது, இல்லை அந்த சோதனை ஏதோ ஒரு பிரச்சனையினால் தள்ளி வைக்கப்படுதுன்னு சொல்லிட்டு இந்த மிசைலோட அந்த ஹிஸ்ட்ரின்றதே கொஞ்சம் இந்த இடத்துல மிக்சடாக தான் இருந்துட்டு இருக்கு. இதில் 2024 இந்த பிளாஸ்டிக் காஸ்மோட்ரோமில் ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு விபத்து, அதாவது ரஷ்யா அது வெளி உலகத்துக்கு அனௌன்ஸ் பண்ணலை நாங்கள் இந்த மாதிரி ஒரு சோதனை பண்ணியிருக்கோம். ஆனால் அந்த சைட்டில் ஆன் சைட் இமேஜஸ் எக்ஸ்ப்ளோஷன் ஏற்பட்டிருக்க மாதிரி அந்த ஜைலோ, ஏன்னா இது ஒரு மிசைல் ஜைலோவில் தான் லான்ச் பண்ணுவாங்க, அதை சுற்றி ஏற்பட்டிருக்கக்கூடிய தீ இதெல்லாம் பார்க்குறப்போ அந்த மிசைல் டெஸ்ட் மேபி ஃபெயிலியரில் முடிஞ்சிருக்கலாம்னு சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 2018 நாங்கள் இது ஆப்ரேஷனாக கொண்டு வரணும்னு சொல்லியும் 2022, 23 வரைக்கும் இதை கம்ப்ளீட்டாக சோதனை பண்ணிட்டு, அதாவது அதை டெஸ்ட் ஃப்ளைட் சக்ஸஸ்ஃபுல்லாக காமிச்சிட்டு ரஷ்யானால அவங்களோட படைகளை சேர்க்க முடியாமல் ஒரு பெரிய ஸ்ட்ரகிளில் இருந்தாங்க. ஆனால் இப்போ அதை ஆப்ரேஷனலி சேர்த்துருக்காங்க. ஆனால் காம்பேட் ரெடினஸோட அதை சேர்க்கல. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. அதை படைகளில் சேர்த்து முடிச்சிட்டாங்க. ஆனால் ஒரு போரில் ஏவக்கூடிய அளவுக்கு அது இன்னும் காம்பேட் ரெடினஸோட அந்த படைகளில் இல்லைன்றதான் இப்போ வரைக்கும் அந்த ஏவுகணை மீது இருக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. என்னடா இந்த மிசைலில் இவ்வளோ நெகட்டிவ்ஸ் இருக்கா, அப்புறம் எப்படி இதை ரஷ்யா நம்புகிறாங்க,
எப்படி இந்த மிசைல்னால வந்து எதிரிகளை அழிக்க முடியும்னு சொல்லிட்டு ரஷ்யா நம்புறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு கேள்வியை கேட்கலாம். ஆனால் நான் இப்போ சொல்லியிருக்கிறது எல்லாமே அந்த மிசைலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பிரச்சனை இல்லை, அதை படைகளில் சேர்க்குறப்போ இல்லை சேர்க்கறதுக்கு முன்னாடி இருந்த பிரச்சனை தான். நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஹெவி டிஸ்ட்ரக்ஷன்ன்றதை இந்த ஒரு மிசைலில் கொடுக்க முடியும். அது எப்படி கொடுக்க முடியும்னு பார்த்தோன்னா, இதோட வெயிட் இருக்குல்ல, இது ஒரு 3 ஸ்டேஜ்டு லிக்விட் ஃபியூவல் பவர்டு பாலிஸ்டிக் மிசைல். அதாவது 3 கட்டமாக இதில் லிக்விட் ஃபியூவலை பயன்படுத்தி இந்த மிசைல்னால உந்து விசையை உருவாக்கி பூமி முழுக்க இருக்கக்கூடிய எந்த ஒரு டார்கெட்டையும் பயன்படுத்த முடியும். இதோட மேக்ஸிமம் ரேஞ்ச் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 19,000 கிலோமீட்டர்னு சொல்கிறாங்க. ஸோ 16,000 கிலோமீட்டர் தாண்டிட்டாலே பூமியோட எந்த ஒரு பகுதியும் ஒரு ஏவுகணையால் தாக்க முடியும். ஆனால் இது சப் ஆர்பிட்டல் ஃப்ளைட் பார்த்தா பயன்படுத்துறதுனால 35,000 கிலோமீட்டர்கள் வரைக்கும் கூட பறந்து சென்று இந்த ஏவுகணையால் தாக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஏன்னா 18,000 19,000 சொல்கிறோம், ஓகே, அது என்ன 35,000 சொல்கிறோம் பார்த்தோன்னா, இந்த சப் ஆர்பிட்டல் ஃப்ளைட் பார்த்துன்றது கிட்டத்தட்ட நம்ம சேட்டலைட் சுற்றி வர மாதிரி தான். லோ எர்த் ஆர்பிட்டில் இந்த மிசைல் லான்ச் ஆனதுக்கு அப்புறமா அதோட பூஸ்டர்ஸை பயன்படுத்தி பூமியோட வளிமண்டலத்துக்கு போயிடும். அப்படி போனதுக்கு அப்புறமா பூமியோட ஈர்ப்பு விசையை பயன்படுத்தி எப்படி செயற்கைக்கோள்கள் சுற்றி வருதோ, மினிமம் ஃபியூலை யூஸ் பண்ணி எப்படி செயற்கைக்கோள்கள் சுற்றி வருதோ அதே மாதிரி அந்த இடத்துல இந்த சர்மட் மிசைல் பூமியை சுற்றி வந்துட்டு இருக்கும். அதுக்கான கமாண்ட் கொடுக்கப்படுறப்போ, இந்த இடத்த போய் நீ தாக்கணும்னு ஒரு கமாண்ட் கொடுக்குறப்போ திடீர்னு டைவ் பண்ணி பூமியோட வளிமண்டலத்துக்குள்ள ரீஎன்ட்ரி ஆகும். அப்படி ரீஎன்ட்ரி ஆனதுக்கு அப்புறமும் அது குறிப்பிட்ட அந்த டார்கெட் டெஸ்டினேஷனை போகிற வரைக்கும் இதோட த்ரஸ்டர்ஸை பயன்படுத்தி கிளைட் பண்ணி ரொம்ப அதிவேகத்தில் போகும். அதுக்கப்புறமா தான் அதுல இருந்து டார்கெட் ஆனது, அந்த வார்ஹெட்ஸ் ஆனது பிரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ளைட் பேட்டர்னை இது யூஸ் பண்ணுறதுனால 35,000 கிலோமீட்டர் வரைக்கும் அந்த ஃபியூலை யூஸ் பண்ணி அதனால டிராவல் பண்ண முடியும். பூமியோட எந்த பகுதியை வேணுனாலும் இதனால தாக்க முடியும். ஒரு மிசைலில் இதில் அதிகபட்சமாக 18 வார்ஹெட்ஸ் வரைக்கும் வைக்கலாம், இன்க்ளூடிங் ஆவங்கார்ட் ஹைப்பர்சானிக் வெஹிக்கிள். ஹைப்பர்சானிக் வெஹிக்கிள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்திருக்கு, அது ரொம்ப அட்வான்ஸ்டாக மாறிட்டு இருக்கிறத இந்த ஈரான் இஸ்ரேல் யுத்தத்திலே பார்க்க முடியுது. ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டட் டிஃபென்ஸ் நெட்வொர்க்ஸை வச்சிருக்கக்கூடிய இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கானாலேயே ஈரானோட ஹைப்பர்சானிக் மிசைல்ஸை டெஸ்ட்ராய் பண்ண முடியல. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்களால அந்த இடத்துல வந்து அந்த மிசைலை இன்டர்செப்ட் கூட பண்ண முடியல. ஆவங்கார்ட்னு சொல்லக்கூடியது இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் ஹைப்பர்சானிக் லைட் பாடின்னு சொல்லலாம். ஸோ அதை இன்னைக்கு கரண்டாக இருக்கக்கூடிய எந்த ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ்னாலும் இன்டர்செப்ட் பண்ண முடியாது. அண்ட் முதல் முறையாக அதில் ரிவர்ஸ் த்ரஸ்டிங் டெக்னாலஜின்றது யூஸ் பண்ணப்பட்டிருக்கிறதா ரஷ்யா சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கப்போ ஹைலி மெனூரபிளாக மாறும். ரொம்ப அதிக வேகத்தில், சத்தத்தோட வேகத்தை விட இந்த மிசைலில் இருக்கக்கூடிய வார்ஹெட்ஸ்லாம் வந்து ஒரு மேக் 20+ ட்ராவல் ஆகலாம்னு சொல்கிறாங்க. அதாவது மணிக்கு ஒரு 30,000 கிலோமீட்டர் வரைக்கும், 20,000 30,000 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த மிசைலோட வார்ஹெட்ஸ்னால் ட்ராவல் பண்ண முடியும். அவ்வளோ அதீத வேகத்தில் வரப்போ சின்ன சின்ன கோர்ஸ் கரெக்ஷன், இங்கே வந்துட்டு இருக்கக்கூடிய மிசைல் இப்படி மாறுறதுன்னு பண்ணாலே இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் டே டிஃபென்ஸ் சிஸ்டம், ஃபியூச்சரில் வரக்கூடிய டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ்னால கூட இதை இன்டர்செப்ட் பண்ணிட முடியாது. சிம்பிள் லைனில் சொல்லணும்னா, இந்த ஒரு மிசைல் ஒரு நாட்டோட பல்வேறு தலைநகரங்களை தாக்க முடியும். அண்ட் இதில் கிலோடன் ஈல்டு கொடுக்கக்கூடிய தெர்மோநியூக்ளியர் வார்ஹெட்ஸ்லேருந்து மெகாடன் அளவுக்கு ஈல்டு கொடுக்கக்கூடிய தெர்மோநியூக்ளியர் வார்ஹெட்ஸ் வரைக்கும் டெப்ளாய் பண்ண முடியும். ஹிரோஷிமா நாகசாகியில் ஏற்பட்டதை விட பல 100 மடங்கு அழிவை இந்த ஒரு ஏவுகணையினால கொடுக்க முடியும். அந்த அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய ரொம்ப பெரிய ஒரு ரிஸ்க் என்னன்னா, இது போலார் ஆர்பிட்டை பயன்படுத்தியும் தாக்கும்ன்றது தான். ஏன்னா அந்த இடத்துல அமெரிக்காவுக்கான அந்த ஒரு ஏர்லி வார்னிங் சிஸ்டம்ஸ்ன்றது இப்போ கொஞ்சம் கேப், அதில் ஒரு லூப் ஹோல்ஸ் இருக்கிறதுனால இது அமெரிக்காவுக்கு ஒரு கன்சர்னாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நியூ ஸ்டார்ட்ன்றது எக்ஸ்பயர் ஆயிடுச்சு. அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறது இல்லை புதுசாக கொண்டு வரதுக்கான எந்த விதமான முயற்சியும் ரஷ்யாவும் ஈடுபடலை, அமெரிக்காவும் ஈடுபடலை. ஸோ இதை ஒரு மெசேஜ் சொல்கிறதுக்காகவே ரஷ்யா இந்த ஒரு ஏவுகணை சோதனையை பண்ணியிருக்காங்க. அண்ட் நினச்சி பார்க்கறத விட டெட்லியஸ்டான ஒரு ஸ்ட்ரைக்கை எதிரி நாட்டின் மீது இந்த ஒரு மிசைல்னால பண்ண முடியும். இது இன்விசிபிள் வெப்பன்லாம் கிடையாது. இந்த மிசைல் லான்ச் ஆயிடுச்சுனாலே அமெரிக்காவோட ரேடாஸ்னால, அதாவது வானத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவோட ஸ்பேஸ் ஃபோர்ஸ் சேட்டலைட்ஸ், அங்கே இருக்கக்கூடிய இன்ஃப்ராரெட் ட்ராக்கிங் சிஸ்டம் மூலமா இந்த மிசைலோட லான்ச்ல இருந்து அதோட டிராவல் பாத் வரைக்கும் கணிக்க முடியும். ஆனால் இதோட வார்ஹெட்ஸ் வந்து ஹெவியாக மெனூவர் பண்ணுன்றதுனால அதை அவ்வளோ சீக்கிரத்தில் இன்டர்செப்ட் பண்ண முடியாது. ஸோ இது வந்து ஒரு இன்வென்சிபிள் மிசைல், இதை கண்டுபிடிக்க முடியாதெல்லாம் கிடையாது, கண்டுபிடிச்சிடலாம். அப்படி கண்டுபிடிச்சாலும் அதை இன்டர்செப்ட் பண்ண முடியாதுன்றது தான் இதை ஒன் ஆஃப் த டெட்லியஸ்ட் கேட்டகரியில் கொண்டு வந்துட்டு இருக்கு. இப்போ அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய ரொம்ப பெரிய ஒரு கன்சர்னில் இதுவும் மாறி இருக்கு. ஏன்னா வித்தின் மினிட்ஸ், மேக்ஸிமம் வந்து ஒரு 18 நிமிஷத்துக்குள்ள அதோட குறிப்பிட்ட அந்த ஒரு டார்கெட்டை கமாண்ட் வந்ததுக்கு அப்புறமா இந்த ஒரு மிசைல்னால ஸ்ட்ரைக் பண்ண முடியும்னு சொல்றாங்க. அண்ட் இதோட ரீஎன்ட்ரி வெஹிக்கிள்ஸோட எண்ணிக்கைன்றதும் அதிகமாக இருக்கிறதுனால இது ரொம்ப அதிகப்படியான இன்டர்செப்டாஸை சீக்கிரம் பர்ன் பண்ண வைக்கிறதுக்கான அந்த ஒரு வாய்ப்புமே இருக்குது. ஸோ ஒரு தடவை இந்த மிசைல் லான்ச் பண்ணப்பட்டுச்சுன்னா, ஒன்று அந்த மிசைலை அவுட்டர் ஸ்பேஸ்லேயே வச்சு டெஸ்ட்ராய் பண்ணிடணும். அப்படி இல்லையா இது ரீஎன்ட்ரி ஃபேஸ்க்குள்ளே வந்துருச்சுன்னா அதோட டார்கெட்டை அது நியூட்ரலைஸ் பண்ணாமல் விடாது. அண்ட் இந்த வருஷத்தோட இறுதிக்குள்ளே இது காம்பேட் ரெடினஸ் மோடோட உள்ள டெப்ளாய் பண்ணப்படும் புதின் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அமெரிக்கா இந்த ஏவுகணைக்கு வச்சிருக்கக்கூடிய பெயர் சாத்தான் 2ன்னு சொல்லக்கூடியது. அதாவது அந்த அளவுக்கு டெட்லியஸ்டாக இதை பார்த்துட்டு இருக்காங்க. அண்டு
கேப்பபிளான ஒரு மிசைல் தான். ஆனால் இன்னமும் அதோட டைம்லைனில் சிக்கல் இருக்குது. இதோட சோதனைகளுக்கு பின்னாடி இந்த அளவுக்கு இருக்குன்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஒரு சைடு பாசிட்டிவ் மட்டுமே நம்மளால் பேச முடியாது. இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு ஏதாச்சும் பேசணும், இல்லை ஏதாச்சும் ஒரு குறிப்பிட்ட மிசைலை பற்றி பேசணும், நம்மளோட இந்தியன் மிசைல்ஸை பற்றி பேசணும், அது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எந்த மிசைல் பற்றி அதிகமான கமெண்ட்ஸ் வருதோ அதை தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். அது நம்மளுடைய விருது உங்கள் எல்லாருக்கும்.